Taste the Daily. மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சி திமுக மக்கள் மத்தியில் ஸ்டாலின் மூட்டை மூட்டையாக பொய்களை அவிழ்த்துவிட்டு வருகிறார். 4 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனை தீர்க்காமல் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் என கூறிக்கொண்டு விண்ணப்பங்களுடன் வீடு தேடி வருகிறார் என திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சி திமுக கட்சி. செல்வாக்கு இழந்திருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு மக்களிடத்தில் ஏதாவது பொய்களை மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக அரசு அறிவித்த நிலையில் எந்த கொம்பனாலும் இந்த நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. டெல்டா காரன் என்று வீரவசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் தண்ணீர் இன்றி குறுவை சாகுபடி பயிர்கள் காய்ந்து வீணானதால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர் என நன்னிலத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம், உங்களுடைய பூமி பாதுகாக்கப்பட்டது. நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம், நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே பயிர் காப்பீடு மூலம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தந்த முதல் அரசாங்கம் அதிமுக. விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசு திமுக, விவசாயிகளை வாழ வைக்கும் அரசு அதிமுக என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு தான் சுமார் 12,000 கோடி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டை பெற்று தந்த இந்தியாவிலே முதல் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு, விவசாயிகளை வாழ வைக்கின்ற அரசு அதிமுக அரசு. இந்தியாவிலேயே கற்போரின் எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் என தமிழ்நாடு என்ற முத்திரையை கொடுத்தது அதிமுக அரசு. திட்டங்கள் குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார், ஸ்டாலின் தயாரா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் சவால். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பகுதி இது, திருவாரூர் உங்களுடைய பகுதி. இங்கிருந்து சவால் விடுகிறேன், நீங்களும் வாங்க, நானும் வரேன். ஒரு பொது இடத்துல மேடையில மக்கள் முன் உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த சாதனை சொல்றோம். எது சிறந்த சாதனை என்று நீதிபதியா இருந்து மக்கள் முடிவு செய்யட்டும். அதிமுக ஆட்சியில் துறை வாரியாக தேசிய விருதுகள் பெறப்பட்டன. மருத்துவத்துறை மூலம் கை இல்லாதவருக்கு 2 கை கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பெருமிதம். 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மருத்துவத்துறையில் ஒரு சாதனை படைத்தோம். இப்போ உங்க ஆட்சியில கையோட போனா கை இல்லாத வரான், காலோட போனா கால் இல்லாத வரான், சளிக்கு ட்ரீட்மெண்ட் போனா நாய்க்கடி ஊசி போடுறான். இன்னைக்கு மருத்துவமனையில் மருந்தும் இல்ல, டாக்டரும் இல்ல, நர்ஸும் இல்ல. அப்படிப்பட்ட அவலங்கள் ஆட்சி தேவையா? நீட் தேர்வு ரகசியம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் திருவாரூரில் வந்து சொல்லட்டும். 24 உயிர் பறிபோனதற்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்ன ஸ்டாலின் அரசாங்கம் தான் காரணம் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். 4 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கிடையாது. அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னாரு. கொண்டாந்து திருவாரூர்ல சொல்லப்பா ரகசியத்தை, திருவாரூர்ல சொல்லு ஒரு ரகசியத்தை என்னன்னு. அப்பாவா விடிய காலம் பிறகு நீட் தேர்வு கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களால நீட் தேர்வு ஒன்றும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில். அப்ப நாங்க மட்டும் என்ன சொன்னோம்? அதையே நாங்களும் சொன்னோம், நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறால ஒன்னும் செய்ய முடியாது நாங்களும் சொன்னோம்ல. இன்னைக்கு 24 உயிர் அப்பாவி உயிரில் போய்விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போலீசாரின் கடமை. காவல்துறை அதிகாரிகள் நடுநிலையோடு இருக்க வேண்டும். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம்.
காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளை கேட்டுக் கொள்கின்றேன். ஆட்சி மாற்றம் வரும், சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும். நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேணும். பாதுகாப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை. உயர் அதிகாரி ஒதுங்கி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன். அதிகாரிகள் அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை நீங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மக்களும் வரி கொடுக்கின்றார்கள். அந்த வரி பணம் தான் உங்களுக்கு சம்பளமா வருது. நடுநிலையோடு இருக்க வேண்டும். உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நல்லவருக்கு நல்ல நிலை இருக்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையில் இருந்து தவறினால் அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக ஆட்சியில் இருமுறை விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தண்ணி இல்லாத காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு. 2 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிப்படைஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யாத காரணத்தால இழப்பீடு கிடைக்கல. திமுக ஆட்சியில இழப்பீடு கொடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கஜா புயல் வந்தது, புரட்டி போட்டது இந்த பகுதியை. எந்தெந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர் கணக்கிட்டோம், அதற்கு தேவையான இழப்பீட்டு தொகையை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதை ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு ரோட்டில் சென்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. முதலமைச்சரான உடனே இன்றைக்கு மேதக ஆளுநர் நீங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் உத்தரவு போட்டாரு. அதன்படி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது என் டேபிள்ல வந்து டான்ஸ் ஆடுறான். ஏங்க, ஒரு முதலமைச்சர் டேபிள்ல டான்ஸ் ஆடுறான். இவரெல்லாம் வந்தா நாடு உருப்படியாகுமா? சட்டமீற்ற மாமன்றம் அங்க ஆடுறாங்க. சபாநாயகரை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு திமுக கட்சிக்காரன் போய் அங்க அமர்றான். எவ்வளவு புனிதமான இருக்க. அதுக்கு மேல இன்னைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறிட்டு ஸ்டாலினால பொறுக்க முடியல. சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல போற. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 12ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக சீர்கெட்ட திமுக ஆட்சியில் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக பெற்றோர்கள் கண்ணீர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை சுதந்திரமாக நடமாடவிடும் திறனற்ற காவல்துறை. சம்பவம் நிகழ்ந்து 8 நாட்களுக்கு மேலாகியும் காமுகனை இன்னும் விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்யவில்லை என குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சக மாணவரை தாக்கி ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பொம்மை முதல்வரின் திறனற்ற ஆட்சியால் அரசு பள்ளிகளில் சிறுமிகள் மட்டுமின்றி சிறுவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். அப்பா மாடல் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் அச்சம். சென்னை அசோக் நகரில் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணின் புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டிய ஜிம் பயிற்சியாளர் சிக்கினார். பெண்களுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பில்லாத ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருப்பதாக பெண்கள் வேதனை. தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய போஷ் சட்டப்படி இன்னும் உள் புகார் குழுவை உருவாக்க உத்தரவிட்டும் 46 அரசு கல்லூரிகளில் இன்னும் குழு அமைக்கப்படாத அவலம். மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத செயல் இழந்த திமுக அரசு.
மதுரை மாநகராட்சியில் வரி முறைகேட்டில் அரசுக்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் திமுக மேயர் இந்திராணியின் முன்னாள் உதவியாளரின் கணவர் உட்பட 2 கணினி ஆபரேட்டர்கள் கைது. ஊழல் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் எதற்கும் சரிபடாத பொம்மை முதல்வரோ மேடைகளில் சினிமா வசனம் பேசிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் கண்டனம். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் தனியார் பராமரித்து வரும் கோயிலை கொண்டுவர 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கோவை அறநிலையத்துறை உதவி ஆணையர் கையும் களவுமாக சிக்கினார். பாப்பம்பட்டி கோயில் நிர்வாகத்தை மாற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவற்றை செயல்படுத்த லஞ்சம் கேட்ட கரப்ஷன் திமுக அரசின் பெண் அதிகாரி. அரியலூர் ஐயனார் கோயிலில் ஆடிப்பெருக்கு விழாவில் பட்டியல் இனத்தவர்களுக்கு சம உரிமை வழங்குவதை அரசு உறுதி செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம். சாதி மோதல்கள் இல்லாத ஆட்சி என வெற்றி விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசை சாட்டையால் அடித்து சமூக நீதியை உறுதி செய்யும் நீதிமன்றங்கள். தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடி அருகே அமைச்சரின் ஆட்கள் என கூறி லாரிகளை மறித்து ஆவணங்களை கேட்டு அடாவடி. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் திமுகவினர் அட்டகாசம். வேலியே பயிரை மேய்ந்த கதையாக மதுரையில் கூடுதல் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் கணவரான காவலர், மாமனாரான காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய காவலர்களே குற்றவாளிகளாக இருந்தால் நமக்கு எங்கனம் பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் வாக்கூர் கிராமத்தில் கஞ்சா போதையில் வீட்டில் ஏற்பட்ட தகராறில் மனைவி, தாய் மற்றும் உறவினர் ஒருவரை ஏர் கன்னால் சுட்டதில் 2 உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதையினால் நிகழும் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே பெற்ற குழந்தைகள் முன்பு அடையாளம் தெரியாத நபர்களால் தாய் கொடூரமாக வெட்டி படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் தறிக்கெட்டு நடப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள ஐயம்பாளையம் காவிரி ஆற்றில் முகம் சிதைந்த நிலையில் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் சடலம் மீட்பு. திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலைகளும் மர்ம மரணங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் மேலநாகம்பாடி அருகே தலையில் காயங்களுடன் இளைஞரின் சடலம் கண்டெடுப்பு. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கட்டாய கடன் வசூலில் ஈடுபட்ட கும்பலால் சூறையாடப்பட்ட ஊராட்சி துணைத் தலைவரின் வீடு. வளர்ப்பு நாயை அடித்துக் கொன்று ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்டோரை அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கப்பட்ட கொடூரம். கட்டாய கடன் வசூல் தடை சட்டம் வெறும் காகித அளவில் இருக்கும் அவலம். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இரவில் கூலி தொழிலாளியை கத்தியால் குத்திய திமுக நிர்வாகி உட்பட 2 பேர் சிக்கினர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் ஊழியரிடம் கத்தியை காட்டி வழிப்பறி செய்த 3 பேர் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணி மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் குற்றச்செயல்கள் அதிகரிப்பு என வியாபாரிகள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மகளிர் கலைக்கல்லூரி விடுதியில் 1 வாரமாக தண்ணீர் வராததால் குளிக்கவில்லை என ஆட்சியரிடம் நேரில் மாணவிகள் குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் வெற்றி விளம்பரத்திற்கு செலவழிக்கும் பல 100 கோடி ரூபாயில் அடிப்படை தேவைகளை அப்பா ஸ்டாலின் உருவாக்கி தர வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆசிரியர்கள் போராட்டத்தால் சிற்றுண்டி கீழே கொட்டி வீணடிக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆசிரியர்களின் கோரிக்கைகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றாததால் பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கப்படுவதாக வேதனை.
தமிழ்நாட்டில் குடும்ப வன்முறையால் உயிரிழந்த பெண்களின் பட்டியலை தாக்கல் செய்ய விடியாதிமுக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வரதட்சணை கொடுமையால் பெண்கள் கொலை செய்வதையும் தற்கொலை முடிவையும் தடுக்க வேண்டும் என அறிவுரை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனை நுழைவு வாயிலில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் நோயாளிகள் கடும் அவதி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தில் பொதுமக்களிடம் சட்டவிரோதமாக ஆதார் விவரங்களை கேட்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புகார். செல்போன் எண்ணுக்கு வரும் OTP எண்ணை கூறச் சொல்லி திமுகவினர் வற்புறுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. சிவகங்கையில் மாற்றுத்திறனாளி பட்டியல் இன மாணவனை சாதி ரீதியாக துன்புறுத்தி பள்ளியில் இருந்து வெளியேற்றிய அரசு பள்ளி ஆசிரியர். வாய்க்கிழிய சமூக நீதி பற்றி பேசும் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் தொடர்ந்து பட்டியல் இன மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருவதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று.